திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டி ஏவிபி கலை அறிவியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருந்த நீட் தேர்வு மையத்திற்கு வந்த ஊத்துக்குளியைச் சேர்ந்த கனிமொழி என்ற மாணவியின் ஆடையில் பட்டன்கள் அதிகளவு இருந்ததால் அலுவலர்கள் அவரை தேர்வு எழுத அனுமதிக்க மறுத்தனர். பின்னர் பெண் காவலர் ஒருவர் மாணவியை பைக்கில் அழைத்து சென்று புது துணி வாங்கி கொடுத்து தேர்வு மையத்துக்கு அனுப்பி வைத்தார். மாணவிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் காவல்துறையின் செயலை கண்டித்தும் தேர்வு மையத்திற்கு வெளியே இந்திய மாணவர்கள் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் கலைந்து செல்ல மறுத்தவர்களை போலீசார் தரதரவென இழுத்துச் சென்று வேனில் ஏற்றினர். அப்போது இரு தரப்பினரிடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த தமிழரசி, தர்மபுரியைச் சேர்ந்த இளமாறன், சேலத்தைச் சேர்ந்த தேவஸ்ரீ ஆகிய மாணவர்களுக்கு தருமபுரி அரசு கல்லூரி தேர்வு மையத்தில் நீட் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இவர்கள் மாறுதலாக சேலம் அரசு கல்லூரி தேர்வு மையத்திற்கு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை நோன்புச்சாவடி பகுதியில் உள்ள கிறிஸ்தவ பெண்கள் மேல்நிலை பள்ளி நீட் தேர்வு மையத்தில் சில மாணவர்களின் ஹால் டிக்கெட்டில் போட்டோவுக்கு கீழ் பெயர் மற்றும் தேதி குறிப்பிடாமல் இருந்ததால் அனுமதி மறுக்கப்பட்டது. பின்னர் பெற்றோர் உதவியுடன் ஸ்டுடியோவுக்கு சென்ற மாணவர்கள் போட்டோவில் பெயர் மற்றும் தேதியை பதிவு செய்து தேர்வு மையத்திற்கு சென்றனர். சென்னை திருவொற்றியூர் தாங்கல் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் தேர்வெழுத தாமதமாக சென்ற திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்த சித்தார்த்தனி என்ற மாணவிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் கண்ணீருடன் நின்ற மாணவியை சக மாணவிகளின் பெற்றோர் சமாதானப்படுத்தினர். நெல்லை பாளையங்கோட்டை ஜான்ஸ் பள்ளி முன்பு தேர்வு எழுதச் சென்ற மாணவியின் சகோதரி வெயிலின் தாக்கம் காரணமாக மயங்கி விழுந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை கண்ட அங்கிருந்தவர்கள் பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். மதுரை திருப்பரங்குன்றம் தனியார் கல்லூரியில் அமைக்கப்பட்ட தேர்வு மையத்தில் குவிந்த மாணவர்களை போலீசார் நீண்ட நேரம் வெயிலில் காக்க வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பெற்றோர் கல்லூரி நிர்வாகத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை திருவொற்றியூரில் உள்ள தனியார் பள்ளியில் நீட் தேர்வு எழுதச் சென்ற மாணவர்களை போலீசார் நீண்ட நேரம் சோதனை என்ற பெயரில் காக்க வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் மாணவர்களின் பெற்றோர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் தேர்வு எழுத வந்தவரின் உறவினரை ஹிஜாப் அணிந்து கொண்டு வரக்கூடாது என காவலர்கள் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. சரி